எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை சற்று வித்தியாசமானது. இந்த தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது, பிரசங்கிக்கிறது, கேட்கிறது கொஞ்சம் எளிதானது. ஆனால் இந்த வார்த்தையின்படி வாழ்வது கொஞ்சம் கடினமானது. ஆனாலும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினாலோ, இந்த வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையினாலோ நாம் இந்த வசனத்தின்படி வாழ முடியும். பாருங்க, பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, கண்ணிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளையும் உடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சர்க்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. பிரசங்கி என்கிற ஒரு தேவ மனுஷன், ஞானி என்ன எழுதி வைத்திருக்கிறார்னா, ஒரு மனுஷன் இச்சை என்கிற பாவத்துல விழுகிறான் என்று சொன்னால் அவன் தேவனுக்கு முன்பு பாவியாய் இருக்கிறான். ஒரு மனிதன் இச்சை என்கிற பாவத்துல விழாதபடி அவன் தன்னை காத்து கொள்கிறான் என்று சொன்னால் அவன் தேவனுக்கு முன்பு சர்க்குணனாய் இருக்கிறான் என்று எழுதி வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பிரசங்கி அந்த ஞானி 1000 திருமணம் செஞ்சவர், 1000 மனைவிகள் அவருக்கு. யோசித்து பாருங்க, அவ்வளவு அதிகமான பெண்களோடு கூட வாழ்ந்த ஒரு மனுஷன் எழுதி வைக்கிறான், கயிறுகளும் வளைகளும் ஆகிய நெஞ்சமுடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புடையவள் என்று சொல்லி எழுதி வைக்கிறான். கடந்த நாட்கள்ல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சும் நேசரத் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க சைக்கிளில் அப்படி நடந்து பேசிகிட்டே போகிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே நிப்பாட்டி இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, ஏன் காலேஜ் போகலை, நீங்கள் 2 லவர்ஸா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. அப்போ நான் அவன்கிட்டையும் அந்த பொண்ணுகிட்டையும் கொஞ்சம் கடினமாக பேசினேன். நீ லவ் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இவளையே திருமணம் செய்வியா, இவனையே நீ திருமணம் செய்வியா, அப்படி இவனையே நீ திருமணம் செய்யலைன்னா எதுக்கு லவ் பண்ணுற அப்படின்னு நான் பேச ஆரம்பித்தோன்னா தங்கச்சி அழ ஆரம்பித்தேன். என்னென்ன இப்போ இவன் என்ன வேண்டான்னு சொல்கிறான். அவன்கிட்ட என்னடான்னு கேட்டா, இவன் ஓயாமல் என்கிட்ட சண்டை போடுறான். நான் சொன்னேன், கல்யாணத்துக்கு பிறகு நடக்கிற காரியம் இதுதான். காதலிக்கும் போது பார்த்தீங்கன்னா தன் காதலன்ட்டு எத்தனை குற்றங்கள் இருந்தாலும் அவள் அதை பெருசாக எடுக்க மாட்டான். காதலிக்கும் போது பார்த்தீங்கன்னா தன் காதலி தன்னை விட்டு பிரிந்து போயிடுவாள்னு சொல்லி அவளை சந்தோஷப்படுத்துறதுலே இவன் நேரத்தை செலவழிப்பான். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுனால காதலிக்கும் போது சந்தோஷமா போகும். ஆனா திருமணம் ஆன பிறகு பாருங்க, அப்பந்தான் 2 பேருடைய ஒரிஜினல் பாவத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படுத்துவாங்க. அப்போ சண்டை வரும், கசப்பு வரும், போராட்டம் வரும், ஒன்ன போய் கெட்டனேன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இவங்க லவ் பண்ணும் போதே இந்த கசப்புக்குள்ளையும் சண்டைக்குள்ள வந்தாங்க. அப்ப நான் அவங்கள பார்த்து கேட்டேன், 2 பேரும் தப்பு பண்ணீங்களா, நீங்க தப்பு பண்ணலைன்னா இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வராதுன்னு. அழுதுகிட்டே ஆமா தப்பு பண்ணிட்டு. யோசித்து பாருங்க, லவ் பண்ணும் போதே அசிங்கமான பாவங்களுக்கு தங்களை விற்று போட்டுட்டாங்க. அப்ப நான் கேட்டேன், எதுக்கு லவ் பண்ண, இது தப்பு பண்றதுக்கு தான் லவ் பண்ணீங்களா? இப்ப பாருங்க, அவ சொல்றா, இவன் என்ன வேண்டான்னு சொன்னா நான் தற்கொலை பண்ணிடுவேன். அவன் சொல்றா, அவன் செத்து போயிட்டான்னா அவங்க அப்பா என்ன கொண்டு விடுவாரு. 2 பேரும் இப்ப இக்கட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருதயம் ஒன்றித்து அல்ல, இருதயம் பிரிந்து சேர்ந்து லவ் பண்ணலாமா, வாழலாமா, வேண்டாமா, ஒரு பயங்கர கசப்புக்குள்ள சிக்கிக்கிட்டு கல்லூரிக்கு போய் படிக்க முடியாம இருக்காங்க 17-18 வயசுல. யோசித்து பாருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கண்களின் இச்சைங்கிறது பிசாசினுடைய கண்ணி. மாம்சத்தின் இச்சை அது கண்களின் இச்சை, அது காம விகாரம், அது அசுத்தம் என்று வேதம் அதுக்கு பல பெயர்களை வச்சிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு வார்த்தையை மிக தெளிவா சொல்றாரு, தேவனுக்கு முன்பு எவன் சர்க்குணனா இருக்கிறானோ அவன் ஸ்திரீகளுக்கு தப்புவான். தேவனுக்கு முன்னாடி எவன் பாவியா இருக்கானோ அவன் அந்த சாக்கடையில தான் கிடப்பான். அவன் குணப்படவும் மாட்டான், குணப்பட முடியாது, அவன் தப்பு வைக்கப்பட மாட்டான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன், எத்தனையோ இடங்களுக்கு போறேன், எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள போறேன், எத்தனையோ தனிப்பட்ட நபரை பார்த்து பேசுறேன். எத்தனை பேர் இந்த சாக்கடைக்குள்ள அசுத்தத்துக்குள்ள கடந்து வெளியே வர விரும்பியும் வர முடியாம இருக்காங்க. வெளியே வர விரும்பணும்னு நினைச்சும் அவங்களே அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு கிடக்காங்க. இது ஒரு மாயை, உங்கள் ஆத்துமாவை கெடுத்து போட்டுரும், அழிச்சிரும். தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க.
அழுது மன்றாடுங்க. ஆண்டவரே இந்த பாவம் வேண்டாம், ஆண்டவரே இந்த அசுத்தம் வேண்டாம், ஆண்டவரே என் இருதயம் வழுக வேண்டாம். தயவு செய்து நீங்க ஜெபம் பண்ணலைன்னா தப்பிக்க மாட்டீங்க. உங்கள்கிட்ட தாழ்மையா நான் கேட்டுக்கிறேன், தேவனுக்கு முன்பு சர்க்குணனா இருக்க நாடுங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமது பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். என் கர்த்தர் உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து உங்க பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்க அன்புக்கும் இரக்கத்துக்கும் கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் உமது பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகள் ஒருவராகிலும் கெட்டு போகாதபடி செய்யும் ஆண்டவரே. நன்மையினால உமது பிள்ளைகளை திருப்தியாக்கும் ஆண்டவரே. இந்த கிருபையின் கரத்துல இந்த பிள்ளைகளை தாழ்த்தி தருகிறேன். அற்புத இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, சர்க்குணராயிருங்க, பாவியா இராதிருங்க. God bless you.